வீட்டு வாசலுக்கு நேரா செருப்பு விடுறது கூடாதுமா. ஏன் அப்படின்னா வீட்டு வாசல்ல வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வம் குடியிருக்கும். அதுக்கும் மேல தலைவாசல்ல கும்ப தேவதைகள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கும்ப தேவதைகளுக்கு முன்னாடியோ குலதெய்வத்துக்கு முன்னாடியோ நம்ம நேரா செருப்பு விட்டா எப்படி இருக்கும்? நம்ம உட்காந்துட்டு இருக்கோம், நம்மளுக்கு நேரா ஒருத்தவங்க செருப்பை கொண்டு வந்து விட்டுட்டு போனா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? அதை சொல்லி என்னால எங்க ஹஸ்பண்ட் கிட்ட மாத்த முடியல. அதனால நான் ஒவ்வொரு முறையும் அதை மாத்துறதுக்கு நான் முயற்சி எடுத்து செஞ்சுப்பேன். அந்த மாதிரி உங்க வீட்லயும் இருக்காங்களா? நீங்க தயவு செஞ்சு நீங்க முயற்சி எடுத்து செய்யுங்க. ஏன்னா நமக்கு தான் வந்து பாருங்க, குடும்ப தலைவிகளுக்கு தான் குடும்பத்தை வந்து நல்ல சந்தோஷமா வச்சுட்டு இருக்கணும், பிள்ளை குட்டி நல்லா இருக்கணும், குடும்பம் ஹாப்பியா இருக்கணும், குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரோட கடாட்சம் இருக்கணும் அப்படின்னு நம்ம தான் நினைப்போம். அவங்க கிட்ட சொன்னா எங்க மகாலட்சுமி கூப்பிடு அப்படிம்பாங்க. அதனால இந்த மாதிரி விதண்டாவாதம் பேசுறவங்க கிட்ட நம்ம அவங்கள யாரையும் திருத்தணும் நம்மளால நினைக்க முடியாது, திருத்தவும் முடியாது. பழகலையா நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பழகிக்கணும் அப்படின்னு அர்த்தம். உங்க வீட்லயும் இந்த மாதிரி விஷயம் இருக்கா? நீங்க நான் செய்யற மாதிரி செஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், இப்ப நிறைய லேடிஸே நான் வந்து பார்ப்பேன். இப்ப எங்க வீட்லயே பெரியவங்க வந்து பாத்தீங்கன்னா பெருக்கிட்டு தொடப்பத்தை வந்து அந்த வாசப்படிக்கு நேரா போட்டு வைப்பாங்க, பழைய துணியை போட்டு வைப்பாங்க. அதாவது வீட்டு வாசல் வந்து பாத்தீங்கன்னா சுத்த பத்தமா இருக்கணும். தொடப்பத்தை போட்டு வைக்கிறது, செருப்புங்களை போட்டு வைக்கிறது, துணிகள் எல்லாம் களைச்சி போடுறது, பொருட்கள் எல்லாம் களைச்சி போடுறது, தேவையில்லாத பொருட்களை கொண்டாந்து வாசல்ல போடுறது, இந்த ஈசான மூலையில அப்படியே மொத்தமா டம்ப் பண்ணி வைப்பாங்க. ஈசான மூலையில இவ்வளோண்டு வெயிட் கூட இருக்கக்கூடாது அப்படின்றது ஐதீகம். இருக்கணும்னா அங்கே தண்ணி மட்டும்தான் இருக்கணும், அதை கொண்டு வந்து போடுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் செய்வாங்க. இந்த மாதிரி எல்லாம் விஷயம் உங்க வீட்லயும் செய்யறாங்களா? அவங்களெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருத்த முயற்சி பண்ணுங்க, இல்ல பழக முயற்சி பண்ணுங்க. இப்படி செய்யக்கூடாது அப்படின்றத பழகி கொடுங்க. பழகல அப்படின்னா நம்ம செஞ்சுக்கலாம். அவங்க வச்சுட்டு போறாங்க, நம்ம எடுத்து வச்சுக்கணும். அவங்க வச்சுட்டு போறாங்க, நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஆக இந்த வீட்டினோட வாசல், தலைவாசலுக்கு வெளியே போர்ட்டிகோவா இருக்குனாலும் சரி, நிலவாசலுக்கு வெளியே தாராளமா இடம் இருக்குனாலும் சரி, வராண்டா இருக்கு அப்படின்னாலும் சரி, அந்த இடத்த சுத்த பத்தமா வச்சுக்கோங்க. தேவையில்லாத செருப்பு நிறைய இருக்கும். ஒரு 20 ஜோடி இருக்கும், அதுல 2 ஜோடி தான் போடுவோம். மீதி 18 ஜோடி வந்து